ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா வெக்காப்ஸ் பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு வெக்காப்ஸ் பார்த்து. ஸோ வெக்காப்ஸில் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சில வேர்ட்ஸை பார்க்கலாம். பியூர்லி பேஸ்ட் ஆன் ஹிந்து நியூஸ் பேப்பர். ஓகேவா, எதுலேருந்து எடுத்துருக்குறோம் அப்படின்னா ஹிந்து நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் மட்டும்தான். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டு பாருங்க, பிரேவிங். ஓகேவா, பிரேவிங் அப்படிங்கிறப்போ இதுலயே நமக்கு ரூட் வேர்டு இருக்கு, என்னது? பிரேவ். ஸோ இட்ஸ் அ வெர்ப். ஓகேவா, பிரேவிங், பிரேவ் அப்படிங்கிறப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? ரொம்ப தைரியமா இருக்கிறது தான் பிரேவிங். அப்போ பிரேவ் அப்படின்னா ரொம்ப தைரியமா இருக்கிறது. அப்ப பிரேவிங் அப்படின்னா எதையுமே என்ன பண்றது அப்படின்னா ரொம்ப தைரியமா அப்போஸ் பண்றது, எதிர்நோக்குறது. ஓகேவா, வித் கரேஜ் ஆர் ஃபர்ம்னஸ். ஓகேவா, ஃபர்ம்னஸ். அப்ப இதுக்கு சினோனிம்ஸ் என்னெல்லாம் நமக்கு வரும்? கான்ஃப்ரண்டிங். கான்ஃப்ரண்டிங் இன் த சென்ஸ் தைரியமா எதிர்நோக்கி பார்க்கறது. ஸோ ஃபேஸிங் அப்படின்னு சொல்லலாம், ஃபேஸிங். வேற என்னெல்லாம் சொல்லலாம்? என்கவுண்டரிங் அப்படின்னு கூட சொல்லலாம், என்கவுண்டரிங். ஏன்னா தைரியமா எல்லாத்தையும் என்ன பண்றோம்? ஃபேஸ் பண்றோம், எதிர்நோக்குறோம். அப்படிங்கிறப்போ வி கேன் யூஸ் கான்ஃப்ரண்டிங், ஃபேஸிங், என்கவுண்டரிங் அப்படிங்கிற வார்த்தை. அப்ப இதுக்கு ஆப்போசிட்ஸ் என்னெல்லாம் வரும்? ஆன்டனிம்ஸ் என்னெல்லாம் வரும் எனக்கு? அப்ப ஒரு விஷயத்த தைரியமா எதிர்நோக்குறோம் அப்படின்னா இன்னொரு அதுக்கு ஆப்போசிட் என்னது? அதை என்ன பண்றோம்? எதிர்நோக்காம விட்டுடுறோம். ஸோ அவாய்டிங் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். வேற என்னெல்லாம் சொல்லலாம்? டக்கிங் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ டக்கிங். டக்கிங் அப்படின்னாலுமே கோலத்தனமா விட்டுட்டு போயிடுறது. ஓகேவா, ஸோ டக்கிங். இல்ல அப்படின்னா சைட் ஸ்டெப்பிங், விச் மீன்ஸ் பின் நோக்குறது, அதை ஃபேஸ் பண்ணாம விட்டுறது. எல்லாமே இதோடைய ஆன்டனிம்ஸ். அப்ப பிரேவிங் அப்படிங்கிறதுக்கு சினோனிம்ஸ் பார்த்தாச்சு, ஆன்டனிம்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து செகண்ட் வேர்டு பாருங்க, ஸோ ப்ராப்ரிட்டர். ஓகேவா, ஸோ ப்ராப்ரிட்டர் அப்படிங்கிறப்போ இதுக்கு ரூட் வேர்டு என்னவா இருக்கு? நமக்கு வாசிச்சு பார்க்குறப்ப ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதுக்கான ஒரு ரூட் வேர்டு இருக்கு. வாசிச்சு பார்க்குறப்பவே எனக்கு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி எனக்கு ரூட் வேர்டு தெரியுது. அப்போ ப்ராப்பர்ட்டி அப்படின்னா சம்திங் தட் இஸ் ரிலேட்டட் டு ஏதோ ஒரு சொத்து. அப்போ ப்ராப்பர்ட்டர் அப்படிங்கிறப்ப ஆப்வியஸ்லி இது எனக்கு என்னது? நவுனு. இட் இஸ் மென்ஷனிங் எ பர்சன் as like warrior. warrior அப்படிங்கிறப்போ அந்த ஓஆர்ல முடிஞ்சிருக்கு. ஓஆர்ல முடிகிறப்போ இட் இஸ் ரிலேட்டட் டு பர்சன் அப்படின்னு சொல்லி தெரியும். அப்ப ப்ராப்பர்ட்டர் அப்படிங்கிறப்போ அப்ப இங்க ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது என்னோட ரூட் வேர்டு. அப்ப ப்ராப்பர்ட்டர் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்கா இருந்திருக்கலாம் அப்படின்னா ஒன் ஹூ ஹேஸ் அ லீகல் ஆர் ரைட்ஃபுல் கிளைம் டு தி ஓனர்ஷிப். அதாவது சினோனிம்ஸ் என்ன அப்படின்னா ஓனர், அவ்வளவுதான், ஓனர். இல்ல அப்படின்னா ஹோல்டர், ஹோல்டர். இல்ல அப்படின்னா பொசஸர். ஓகேவா, பொசஸர். இல்லைன்னா கீப்பர் அப்படின்னு கூட சொல்லலாம், அதான் அவர் வச்சிருக்கிறவரு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, அப்ப ஆன்டனிம்ஸ் என்னப்பா வரும்? அப்ப ஓனர் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் என்னது? எனக்கு டெனன்ட், அவ்வளவுதான். ஓகேவா, டெனன்ட். இல்ல அப்படின்னா லீசி அப்படின்னு சொல்லலாம், லீஸுக்கு எடுத்திருக்கிறவங்கள சொல்லலாம். இல்ல அப்படின்னா இந்த ஸ்குவாட்டர் அப்படிங்கிற வேர்டையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓனர் இல்ல அப்படிங்கிறப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் வேர்டு பிரேவிங் பார்த்தாச்சு, அடுத்து ப்ராப்பர்ட்டர் அப்படிங்கிற வேர்டையும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ அடுத்த வேர்டு பாருங்க, அடுத்த வேர்டு ஃப்ரிவோலஸ். அப்போ ஃப்ரிவோலஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ். எனக்கு ஃப்ரிவோலஸ் அப்படின்னா அட்ஜெக்டிவ். அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முக்கியமே இல்லாத ஒரு விஷயத்த என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃப்ரிவோலஸ். ஹி இஸ் அ ஃப்ரிவோலஸ் பர்சன் டு மீ. ஹி இஸ் அ ஃப்ரிவோலஸ் பர்சன் டு மீ அப்படின்னா அவன் எனக்கு முக்கியமே இல்லாத ஒரு ஆளு. அப்போ சினோனிம்ஸ் என்னெல்லாம் வரும் எனக்கு? trivial. so trivial means unimportant. அப்போ எனக்கு இன்னொரு வார்த்தை என்ன வரும்? unimportant அப்படிங்கிறதும் என்னோட synonym தான். unimportant. trivial அப்படின்னா unimportant, which is frivolous. அடுத்து foolish இல்லைன்னா worthless அப்படின்னு சொல்லலாம். worthless முக்கியமே இல்லாத அப்படிங்கிறப்போ worthless அப்படிங்கிற வார்த்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்டனிம்ஸ் என்னெல்லாம் வரும் நமக்கு? ஆன்டனிம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அன்இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இது ஆப்வியஸ்லி இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான. சிக்னிஃபிகண்ட். ஓகேவா, சிக்னிஃபிகண்ட், சிக்னிஃபிகண்ட், அவ்வளவுதான். ஸோ அடுத்த வேர்டு பாருங்க, அடுத்த வேர்டு ரீகம்பன்ஸ். ரீகம்பன்ஸ் அப்படிங்கிறப்பவே அதுலயே ஒரு வார்த்தை ஒளிஞ்சிருக்கு, கம்பன்ஸ் அப்படின்னு சொல்லி. அப்ப இட்ஸ் அ நவுனு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா காம்பன்சேஷன். ஓகேவா, காம்பன்சேஷன். இதுக்கு சினோனிம் எனக்கு என்னெல்லாம் வரும்னா காம்பன்சேஷன். இல்ல அப்படின்னா ரிப்பரேஷன். ஓகேவா, ரிப்பரேஷன்.
ரிப்பரேஷன். வேற என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா இன்டெம்னிஃபிகேஷன். ஓகேவா, இன்டெம்னிஃபிகேஷன். அப்போ ரீகாம்பன்ஸ் அப்படின்னா காம்பன்சேஷன். அது நமக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தை, அதுலயே காம்பன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை ஒளிஞ்சிருக்கு. அடுத்த வேர்டு பார்த்தோம் அப்படின்னா ராட்டிஃபை. ராட்டிஃபை அப்படிங்கிறது இட்ஸ் அ வெர்பு. அப்ப ராட்டிஃபை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்த என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம அபிஷியலா சைன் பண்ணி அதை வேலிட் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்துறோம். அதுதான் என்ன அப்படின்னா ராட்டிஃபை. அப்ப அதுக்கு சினோனிம்ஸ் என்னெல்லாம் வரும் எனக்கு? அப்ரூவ். ஓகேவா, அப்ரூவ், கன்ஃபார்ம். ஒரு விஷயத்த உறுதிப்படுத்துறோம் அப்படிங்கிறப்ப ஃபைனலைஸ். ஓகேவா, ஃபைனலைஸ், என்டோர்ஸ். இது ஆன்டனிம்ஸ் நமக்கு என்னப்பா வரும்? ஒரு விஷயத்தை அப்ரூவ் பண்றோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி எஸ் we are rejecting something or denying something. ஃபைனலைஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் டினை பண்றோம். அப்ரூவ் பண்றோம் அப்படிங்கிறப்ப டிஸ்அப்ரூவ், ரிஜெக்டிங், டிஸ்அப்ரூவ், இது எல்லாமே எனக்கு வரும். Let's have a quick revision. 5 வார்த்தை தான் படிச்சுட்டு இருந்தோம். அதாவது எப்படின்னா முதல்ல 20, 25 படிச்சுட்டு இருந்தோம். அடுத்து 15 படிச்சோம், 10 படிச்சோம். இப்போ அட்லீஸ்ட் ஒரு 5 படிக்கலாம். இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி தயவு செஞ்சு என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி இதை வந்து ரிவைஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டு பாருங்க, பிரேவிங், விச் மீன்ஸ் கரேஜ் ஆர் ஃபர்ம்னஸ் டு ஃபேஸ் எனிதிங். அப்போ கான்ஃபரண்டிங், ஃபேஸிங், என்கவுண்டரிங் அப்படிங்கிறது எனக்கு இதோடைய சினோனிமா வரும். ஆப்போசிட் அப்படிங்கிறப்ப அவாய்டிங், டக்கிங், சைட் ஸ்டெப்பிங் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். அடுத்து பாருங்க ப்ராப்பர்ட்டர் அப்படிங்கிறப்ப இட்ஸ் சம்திங் ரிலேட்டட் டு ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அந்த ஒரு சொத்து. அப்ப அது ஓஆர்ல முடிஞ்சதுனால ஆப்வியஸ்லி இது எனக்கு நவுனு. அப்படிங்கிறப்ப அந்த சொத்தை வச்சிருக்கிறவர் தான் யாரு? ப்ராப்பர்ட்டியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப ஓனர், ஹோல்டர், பொசஸர், கீப்பர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆன்டனிம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டெனன்ட், லீசி, ஸ்குவாட்டர். ஓகேவா, ஃப்ரிவலஸ் அப்படின்னா ஃப்ரிவலஸ் பர்சன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப பர்சன் அப்படிங்கிறது எனக்கு நவுனு. அப்ப அந்த நவுனை குவாலிஃபை பண்றதுக்கு ஃப்ரிவலஸ் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்றேன் அப்படின்னா இட்ஸ் ஆப்வியஸ்லி an adjective. ஃப்ரிவலஸ் பர்சன் அப்படிங்கிறப்ப trivial, which means unimportant, foolish, worthless அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம். unimportant அப்படின்னா yes obviously it's very important and significant. ஓகேவா, அதான் ஆப்போசிட்ஸ். அடுத்து ரீகாம்பன்ஸ். அப்ப காம்பன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு இதுல ஒளிஞ்சிருக்கு. அப்ப which means compensation. ஓகேவா, அப்ப ரீகாம்பன்ஸ் அப்படின்னா காம்பன்சேஷன், ரிப்பரேஷன், இன்டெம்னிஃபிகேஷன். அடுத்து ராட்டிஃபை. ராட்டிஃபை அப்படின்னா ஒரு விஷயத்த அஃபிஷியலா சைன் பண்ணி அதை வேலிட் அப்படின்னு சொல்லி ஆக்குறது. அப்ப அப்ரூவ் பண்றோம், கன்ஃபார்ம் பண்றோம், ஃபைனலைஸ் பண்றோம், என்டோர்ஸ் பண்றோம். அப்ப அதுக்கு ஆப்போசிட் என்னெல்லாம் வரும் அப்படின்னா ஒரு விஷயத்த அப்ரூவ் பண்றோம்னா ஆப்வியஸ்லி ஆப்போசிட் வந்து எனக்கு டிஸ்அப்ரூவ், ரிஜெக்ட், டினை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா, ஸோ ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார்